தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஆல்டன் பி நெல்சன் அப்படின்ற ஒரு கேவலவாதி சீமானவர்கள் திமுக கிட்ட இருந்து காசு வாங்கி மிகப்பெரிய ஒரு சொத்தை வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமானவர்களின் மனைவி கயல்விழி அவர்களின் பூர்வீக சொத்தை இந்த அவதூறுக்கு பிறந்த நாய் ஆல்டன் பி நெல்சன் திமுகவில் இருந்து வந்த பணத்தில் வாங்கிய சொத்து தான் என்று அவதூறு பரப்பி இருக்கிறான். இந்த சொத்து விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி வட்டத்தில் உள்ள நாங்கூர் எனும் சிற்றூரில் உள்ளது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. திமுகவுடன் காசு வாங்கி அவர் ஏன்டா போய் காட்டு வாங்க போறாரு, அது ஒரு ஊருக்குள்ள இருக்கிற காட்டை ஏன்டா வாங்க போறாரு அப்படின்றது ஒன்று கிளியரா தெரியுது. எனவே இப்போ இதுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. அந்த ப்ரூஃப்ல இது அவங்களோட பூர்வீக சொத்து அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. எனவே ஆல்டன் பி நெல்சன், நீங்க எப்ப பார்த்தாலும் சீமானவர்களை நோண்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேலை என்னன்றது தெரியல. இப்ப கூட பாருங்களேன், ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களும் சந்திக்க போறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இதெல்லாம் எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சீமானவர்கள் ரொம்ப நாளா சொல்லிருக்காரு. அதெல்லாம் எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. ஆனா இப்போ சீமானவர்களை மட்டும் எதிர்த்து பேசிக்கிட்டு, சீமானோட அரசியலை மட்டும் தவறா பேசிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு திரியறவங்களால என்ன சொல்றது அப்படின்றது தெரியல. சீமானவர்கள் எளிமையான அரசியல் பண்றாரு, அது உங்களுக்கு வலிக்குது. அதே மாதிரி தமிழ் தேசியர்கள் எளிமையாவே இருக்கணும்னு நினைக்கிறதையும் ஏத்துக்க முடியாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே சீமானவர்கள் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி உழைச்சு அந்த 4% வாங்கியிருக்காரு. சும்மா மூஞ்சியை காமிச்சு 34% அவங்க விஜய் இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களோ அவங்க யாருமே பேசக்கூடாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆல்டனுக்கு செருப்படி கொடுத்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.